ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12த்துக்காக நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு கெரியர் சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்ம என்ன படிக்கிறது, அதாவது அடுத்து 12த்து முடிச்சு நம்ம என்ன கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும். அந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட, அதாவது ஃபைனலாக ஒரு சாப்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த 5 மார்க்ஸ், அதாவது இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு 9 கொஸ்டின் கொடுத்துருக்கோம்ல, இந்த 9 கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இது மூணுமே அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த பிடிஎஃப் ஃபைலில் எடுத்து என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு 9 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். செகண்ட் சாப்டர்லேயே ஒரு 9 கொஸ்டின்ஸ் இருக்குது. தேர்ட் சாப்டர்லேயே ஒரு 9 கொஸ்டின் இருக்குது. சரியா? ஃபோர்த்து சாப்டரில் ஒரு 8 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரியா? ஆனால் இந்த பிஹெச்பி வந்து கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா பிஹெச்பிலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் வரப்போகுது. ஆனால் பிஹெச்பின்னு சொல்லும் போது நமக்கு 3 சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதாவது 5th சாப்டர்லேருந்து 6 கொஸ்டின் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் 6th சாப்டர்லேருந்து 5 கொஸ்டின் தான் இருக்குது. 7th சாப்டர்லேருந்து 6 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் 8th சாப்டர்லேருந்து 7 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 2 மார்க் 3 மார்க்கையும் சேர்த்தே நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரியா? அதனால் தயவுசெய்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 9th சாப்டர் எடுத்துட்டிங்கன்னா 6 கொஸ்டின் இருக்குது. சரியா? 10th சாப்டரில் ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. 11th சாப்டரில் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. 12th சாப்டரில் ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. 13th சாப்டரில் ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. 14th சாப்டரில் ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. 15th சாப்டர் எடுத்துட்டிங்கன்னா 9 கொஸ்டின் இருக்குது. 16th சாப்டரில் ஒரு அதாவது 15 கொஸ்டின் இருக்குது. 17th சாப்டரில் ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. 18th சாப்டர் கடைசியாக ஒரு 8 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் நீங்கள் அதாவது ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து படிக்கணும்னு கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம், இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்டாங்க அப்படின்னா ஜென்ரலாக அது எழுத முடியுமா அப்படிங்கிறது மட்டுமாவது கூட பார்த்துங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சரியா? ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.